ஜெயிலர் படத்தை தொடர்ந்து யாரும் எதிர்பார்க்காத விதமாக தாசி ஞானவருடன் இணைஞ்சிருக்காரு நம்ம ரஜினி அவர்கள். ஜெய்பீம் படத்தின் வாயிலாக பல அதிர்வலைகளை ஏற்படுத்திய இவருடன் சூப்பர் ஸ்டார் இணைந்தது கோலிவுட் வட்டாரங்கள்ல உச்சகட்ட எதிர்பார்ப்ப கிளப்பியிருக்கு. வேட்டையின் படம் எந்த மாதிரியான சமூக பிரச்சனைகள் குறித்து பேச போகுது அப்படின்றத பார்க்க ரசிகர்களுமே உச்சகட்ட எதிர்பார்ப்புல இருக்காங்க. ரஜினி சாருடைய 170வது படமாக உருவாகி உள்ள வேட்டையன் ரிலீஸுக்காக வெறித்தனமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. அடுத்த மாதம் 10ஆம் தேதி வெளியாக உள்ள இந்த படத்துடைய இசை வெளியீட்டு விழா அண்மையில மிக பிரம்மாண்டமாக நடந்து முடிந்தது. இதனடுத்து பாத்தீங்கன்னா படத்தின் மீதான ரசிகருடைய எதிர்பார்ப்பு நாளுக்கு நாள் அதிகமாகிக் கொண்டே போகுது. இதனிடையில வேட்டையின் பட திரையரங்க விநியோக உரிமை பெற கடுமையான போட்டி நிலவிட்டிருக்காம். படத்திற்கு எக்கச்சக்கமான எதிர்பார்ப்பு நிலவி வருவதால பெரும் தொகையை கொடுத்து வேட்டையின் உரிமையை பெற பல நிறுவனங்கள் முயற்சிக்கப்படுவதாக சொல்லப்படுது. இதனால சோலோ ரிலீஸாக பிரம்மாண்டமாக வேட்டையின் வழியாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. சோ இதனையடுத்து பாத்தீங்கன்னா இந்த படத்திற்கு ஒரு சிக்கலுமே ஏற்பட்டிருக்கு. அதாவது இந்த படத்திற்கு ஸ்பெஷல் ஷோ அனுமதி தரமாட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சுமே போயிட்டு இருக்கு. கடைசியாக தளபதி விஜய் அவர்களுடைய நடிப்புல வெளியான கோட் திரைப்படத்திற்குமே ஸ்பெஷல் காட்சி அனுமதிக்கப்படல. காலை 9 மணி காட்சி தான் அனுமதிக்கப்பட்டது. ஆகையால ரஜினி சாருக்கு ரசிகர்கள் காட்சி போட வேண்டும் அப்படின்னு அவருடைய ரசிகர்களுமே வலியுறுத்தி இருக்காங்க. சோ அது மட்டும் இல்லாம இந்த படத்துடைய ரிலீஸ் உரிமையை பல இடங்கள்ல ரெட் ஜெயின் மூவிஸ் தான் வாங்கியிருக்காங்க. சோ அவங்க மனசு வச்சா கண்டிப்பாக இந்த படத்திற்கு ரசிகர்கள் காட்சி அனுமதிக்கப்படும். ஆனால் நம்ம உதயநிதி அவர்களோ ரஜினி சாருடன் முட்டி கொண்டு இருக்காரு. அண்மையில கூட ஏர்போர்ட்ல ரஜினி அவர்கள் உதயநிதி பற்றி கேட்கப்பட்ட கேள்விக்கு கோபமாக ஒரு பதில கொடுத்திருக்காரு. ஆகையால வேட்டையின் படத்திற்கு சிறப்பு காட்சி இருக்குமா இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி தற்போது வரைக்குமே ரசிகர்களிடையே இருந்துட்டு இருக்கு. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்றத. இது போன்ற நம்ம ரஜினி சார் பற்றி வெளியாகிற அனைத்து செய்திகளுமே நீங்கள் உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய செய்தி துளிகள் அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.